அட, இத்தனை நாளா இது தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே அவ்வளவு காற்று தொங்குதே. அப்படி ஒரு அற்புதமான எண்ணெய்ங்க. இந்த பிரண்ட எண்ணெய வீட்லயே நம்ம எப்படி ஈஸியா பண்ணலாம்னு பார்க்கலாம். எவ்வளவோ மூலிகை செடி இருக்குது. அதுல நான் ஏன் பிரண்டைய செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதுல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சத்துக்கள் அதிகமா இருக்குது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதுங்க. வாங்க இது இப்போ எப்படி தயார் பண்ணலாம்னு பார்க்கலாம். பிரண்டைய இங்கிலீஷ்ல அடமண்ட் கிரீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணுக்கு ஒண்ணு வெல்டிங் அடிச்ச மாதிரி ஒட்டியே இருக்கும். இத நம்ம பறிச்சுட்டு வந்து நல்லா அலசிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்க அதிக நாட்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நல்லா வாஷ் பண்ணிட்டு 6 மணி நேரத்துக்கு அப்படியே வந்து ஈரப்பதம் இல்லாம ட்ரை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா தயார் பண்ணீங்கன்னா, குறைஞ்சது 4ல இருந்து 6 மாசத்துக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது வீடியோக்காக நம்ம கம்மியா தான் பண்ண போறோம். இதோட பவரை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக இந்த ரெமடியில கொஞ்சமா 3 பல் அளவுக்கு பூண்டையும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியையும் சேர்த்துக்கலாம். இதோட 30 கிராம்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இதுல கிராம்பு எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா, அதிகமான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் இதுல இருக்குதுங்க. கிராம்புல மொட்டுக்கள் அதிகமா இருக்கிறதா இந்த ரெமடிக்காக பயன்படுத்துங்க. இது கூட 30 மிளகையும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே உரல்ல போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். மிக்சில போட்டு இத அரைச்சிட வேண்டாம். உரல்ல இந்த மாதிரி இடிச்சு இந்த பதத்துல வந்தாலே போதும். இது நம்ம நேரடியா அப்படியே சேர்க்கிறத விட இந்த மாதிரி இடிச்சு சேர்க்கிறப்போ இதோட சாறு ஆயில்ல நல்லா இங்கி போய் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் தயார் பண்றதுக்கு நான் பேன் எடுத்துக்காம இரும்பு கடாயை எடுத்திருக்கேன். அடுத்ததா நம்ம பிரண்ட 250 கிராம் இருந்தது. அதுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி 250 ml கடுகு எண்ணெய சேர்த்திருக்கேன். இது கூடயே 150 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெயையும் சேர்த்திருக்கேன். இந்த ரெண்டையுமே சேர்த்தாதான் நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான எஃபெக்டிவான ஆயில் கிடைக்கும். தேங்காய் எண்ணெய் நம்ம இதுல சேர்த்திருக்கிறதுனால நம்ம கால்ல மூட்டுகள்ல ஏற்படுற வீக்கம் வந்து நல்லா குறையும். மூட்டு வலி இருந்தாலும் கம்மி பண்ணிரும். இப்போ நம்ம பிரண்ட நல்லா காஞ்சு ஈரத்தன்மை இல்லாதப்பதான் இந்த ஆயில்ல நம்ம சேர்க்கணும். இது சேர்த்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஆயில் நல்லா பொங்கி மேல வரும். அதனால பயந்துட வேண்டாம். அடுப்ப சிம்ல வச்சுட்டு தான் இந்த ஆயில நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம போட்டிருக்கிற பிரண்ட பாத்தீங்கன்னா பச்சை நிறத்துல இருக்கும். ஆரம்பத்துல 6ல இருந்து 7 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு பாயில் பண்ணுங்க. இப்ப நம்ம உரல்ல இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு பொறுமையா சிம்லையே வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது சேர்த்ததுக்கு அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தையும் சேர்த்துடலாம். இத இங்கிலீஷ்ல கேரம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான பொருளுங்க. இத கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கடைசியா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். மஞ்சள் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா ஆயிலோட நிறமே கம்ப்ளீட்டா மாறிடும். அதுக்கப்புறமா இத ஆஃப் பண்ணிருங்க. இது இரும்பு சட்டி அப்படிங்கறதுனால இது கூல் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எனக்கு ஆச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் வடிகட்டி நம்ம இத ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். ஆயில் பாத்தீங்கன்னா இப்போ சூப்பரா பக்குவமா ரெடி ஆயிருச்சு. மூட்டு வலி, முழங்கால் வலி இருக்கிறவங்க ஒரு சுளுக்கு ஏற்பட்டா கூட தேய்ச்சி விடுறதுக்கு கையில ஆயில் இல்லாம இருப்பீங்க. இத செஞ்சு வச்சுக்கோங்க. அற்புதமான மருந்துங்க. குறைஞ்சது 1 மாசம் வரைக்கும் இத நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கம்மியான விலையில அற்புதமான ஆயில். இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் இத நீங்க பாட்டில்ல ஸ்டோர் பண்றது நல்லது. சூடோட நீங்க ஊத்துறப்போ அந்த ஹீட்ல கண்ணாடி பாட்டில் உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கூல் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஸ்டோர் பண்ணுங்க. இது கூட மென்தா, தைமால், பச்சை கற்பூரம் கலந்த மின்சார தைலத்தையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கலாம். இந்த பிரண்டை ஆயில பாரம்பரியமான முறையிலையும் பக்குவமான முறையிலையும் நம்ம தயார் பண்ணி கொடுக்கிறோம். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம்.